எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதே மெத்தடில் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யலாங்க. ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதுலேயே நிறைய மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து செய்கிறதுனால சைடிஷ் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சப்பாத்தியை பிரித்து நான் காமிக்கிற பாருங்கள். அப்படியே 2 லேயர் தனியாக வரும். டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டான இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்த சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு சேர்த்து இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோல் எடுத்தாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே கையாலேயோ இல்லை மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. சூடாக இருக்கிறப்ப மசிச்சாதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு அங்கங்கே சின்னதாக அந்த கட்டி கட்டியாக இருக்காது. மசித்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வறுத்த ஜீரகப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் நீங்கள் வெந்தயக்கீரை இருந்தால் தாராளமாக நீங்கள் வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் உடம்புக்கு நல்லது. புதினா சேர்த்துக்கலாம். எந்த கீரைகள் கிடைக்குதோ அதை நீங்கள் இதில் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நல்லா இதை பிசைஞ்சுக்கணும். அந்த மாதிரி பிசையிறப்ப இன்னுமே அங்கங்கே சின்ன கட்டிகள் மாதிரி இருந்தால் அதெல்லாம் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும். நீங்கள் துருவிக்கலாம். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு கூட கேரட் துருவலில் துருவிக்கலாம். நான் எடுத்துட்ட அந்த 3 சக்கரவள்ளி கிழங்குக்கு 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு சேர்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். முதல்ல அந்த மாய்ஸ்சர் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்குல. அதனால் கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய நீர் பசை இருக்கிறதுனால கோதுமை மாவை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியை கையில் வச்சு தெளித்து சேர்க்கணும். அப்படியே நம்ம டம்ளர்லேருந்து எடுத்து ஊற்றிடக்கூடாது. தாம்பாளத்தில் அந்த மாதிரி பிசையிறப்ப நல்லா உங்களுக்கு மாவு அந்த கிழங்கோடு சேர்ந்து நல்லா உருண்டு நல்லா சாஃப்டாக வரும். கையிலையும் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவை பிசையலாம். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு சப்பாத்திக்கு உண்டான மாவு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் சப்பாத்தி பண்ணுறப்பே தெரியும். இந்த மாவை கலரி வைக்கிறப்ப இவ்வளோ மாவுக்கு இந்த சப்பாத்தி வரும்னு. இப்போ நான் மாவு பிசைஞ்சப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு 12 சப்பாத்தி வேணும். ஆனால் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. அப்போ இந்த சப்பாத்தி மாவு போராது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் மாவு சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கலந்துக்கணும். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ எடுத்துட்டாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சப்பாத்தி அந்த அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டு நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கொடுங்க. இப்போ மாவு முழுக்க சேர்த்ததுக்கப்புறம் நான் எப்படி இந்த முஷ்டியால் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைறேன்றது பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் மாவு பிசைஞ்சாதான் அந்த சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் செய்யக்கூடிய சப்பாத்தி 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு மட்டும் சேர்த்து கிடையாதுங்க. ரெகுலராக செய்கிற சப்பாத்தி ஆகட்டும், ஃபுல்கா எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக எடுத்து நல்லா உருண்டு திரண்டு பால் மாதிரி வந்திருக்கு. கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சமாக ஆயில், ஒரு டீஸ்பூன் ஆயில் மேலே கோட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அதை ஊற போடலாங்க. 15 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். நீங்கள் சரியான அளவு மாவு பிசையலைன்னா ரொம்ப இலகி கொடுத்துருக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் சரி, சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்தாலும் சரி ரொம்ப இலகலாக தட்டில் திரும்பவும் மாவு ஒட்டிக்கும். சரியான அளவு மாவு சேர்த்து ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த தாம்பாளத்தில் ஒட்டி இருக்காது. ஆனால் இலகலாக இருக்கும். பாருங்கள், சின்ன உருண்டைகளாக சேர்த்துக்கிறேன். இது எப்படி நான் அப்பளம் போடுறேங்கிறத பாருங்கள். லேயர் சப்பாத்தி எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கோதுமை மாவு தான் நான் டஸ்டிங்கும் பண்ணுறேன். மைதா மாவை எந்த காரணம் எடுத்தும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீல வாக்கில் பாருங்களேன், நீல வாக்கில் நான் இந்த மாவை தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சதுக்கப்புறம் இதில் எண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒரு டீஸ்பூன் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா தடவிட்டு திரும்பவும் கொஞ்சம் கோதுமை மாவை மேல் மாவை அப்ளை பண்ணிவிட்டு நடுப்பகுதியில் சேர்த்தா மாதிரி வச்சுட்டு 2 பகுதியாக அந்த மாவு பிரிஞ்சிடும். அதை ஒன்று மேலே ஒன்று சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம கோதுமை மாவு வச்சு டஸ்டிங் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக நீங்கள் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கோதுமை மாவை அப்பளமாக தேய்ங்க. நம்ம எடுத்து தோசை தவாவில் போட்டு சுற்றி எடுக்கிறப்ப 2 லேயர் வருங்க. அவ்வளோ நல்லா உப்பலாகவும் இருக்கும்.
இது ரவுண்ட் ஷேப்பு தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டு சப்பாத்திக்கு அப்பளம் செய்ய ஆரம்பிக்கிறப்பே நம்ம தவாவையும் சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் தவா சூடாயின்னு இருக்கு. நம்ம செய்து வச்ச அந்த அப்பளத்தை ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கணுங்க. நம்ம இதை போடுறப்பே காமிக்கிற பாருங்கள். 30 செகண்ட் ஒரு பக்கம் வேக விடுங்க. 30 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் 2வது பக்கம் வேக விடுறப்ப கொஞ்சம் அங்கங்கே வெள்ளையாகவும் லைட் ப்ரௌன் கலராகவும் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் லேசாக அப்ளை பண்ணால் போதுங்க. இதே போல் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணணுங்க. கண்டினியூஸாக தவாவில் ஒரே பக்கத்தை ரொம்ப அதிக நேரம் நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 15 செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் 2 பக்கமும் ஒரே நிறம் கிடைக்கும். ரொம்ப ஒரு பக்கம் தீஞ்சு போன மாதிரி ஆகாது. பாருங்கள், நல்ல ஒரு கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு கலர் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிடணுங்க. சாதாரணமாக செய்யக்கூடிய சப்பாத்தி கூட இதே முறையில் செய்யுங்க. நிறைய விதமான சப்பாத்தி நான் எப்படி செய்யலாங்கன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி எல்லா சப்பாத்தியுமே சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷுங்கிறது பெருசாக தேவையே இருக்காதுங்க. ஏன்னா இதுலேயே நமக்கு உப்பு, காரம், கசூரி மெத்தி கூட தாராளமாக போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தயிர், அந்த தயிர் மட்டும் அப்படியே தயிராக நம்ம சைட் டிஷ்ஷாக வைக்காமல் அதில் கொஞ்சம் லேசாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தயிரை செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மசாலா பொருட்கள் சேர்த்து சப்பாத்தி செய்கிறப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கெச்சப்பு, அதாவது ஹாட் அண்ட் ஸ்வீட் டொமேட்டோ கெச்சப்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது நிறைய உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இருக்குங்க. வீட்டிலேயே தக்காளியை வச்சுட்டு ஹாட் அண்ட் ஸ்வீட் ஜாம் செஞ்சுருக்கேங்க. அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு தரேன். இப்போ பாருங்கள், அந்த சப்பாத்தி எடுத்து காமிக்கிற பாருங்கள், பிரித்து காமிக்கிறேன். அப்படியே 2 லேயர் தனியாக வருது பார்த்தீங்களா? பேப்பர் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜாம் தொட்டும் சாப்பிட்லாம், தயிர் தொட்டும் சாப்பிட்லாம். சைட் டிஷ் வேணுங்கிற அவசியமே இல்லை. லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம், ட்ராவலுக்கு நீங்கள் எடுத்துன்னு போகலாம். முக்கியமாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், எப்படி நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ லேயராக வருது பார்த்தீங்களா? அவசியம் நீங்கள் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இந்த சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே வீட்டில் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.